ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செந்தில் பாலாஜி வீட்டில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து அமமுகவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திமுகவுக்கு வந்தவருங்க. திமுகவில் ஒரு பெரும் புள்ளியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது செந்தில் பாலாஜி இருக்கிறாருங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னதான் ஒரு செல்வாக்கான மனிதர் அப்படின்றாலும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அவர் மீது நிறைய கேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் சுமத்தப்பட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும் செந்தில் பாலாஜி அப்படின்னு பல்வேறு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. இருந்தாலும் திமுகவில் பெரிய கையாக இருக்கிற செந்தில் பாலாஜியை யாராலையும் ஆட்டவும் முடியல, அசைக்கவும் முடியலைங்க. இவர் என்னென்ன தவறுகள் செஞ்சார், ஏன் இவர் வீட்டுக்கு ரெய்டெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாருங்க. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக நிறைய பேரை மோசடியில் இது பண்ணியிருக்காருங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த திமுக ஆட்சி காலத்தில் மது பாட்டில்கள் மீது ரூபாய் 10 என பல்வேறு பல லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செஞ்சதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டையும் இவரை சார்ந்த ஒரு 40 வீடையும் வந்து பார்த்திங்கன்னா சோதனை போட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோதனைக்கு வந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தகாத வார்த்தையினாலும் ஒரு தனது ஆதரவாளர்களால் மிரட்டி அனுப்பினாருங்க. இதனாலும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு, அதாவது ஆளும் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முதலமைச்சர் வந்து ஜப்பானில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இவர் மீது முதலமைச்சர் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஏதாவது பண்ணுவாரா, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்துடுறாங்க. கண்டிப்பாக அவர் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்னா திமுகவுக்கு நல்லது. ஆனால் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக அடுத்த கட்சிக்கு செந்தில் பாலாஜி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் அப்படியே மறைக்கப்படுமா அப்படின்ட்டு. ஏன்னா கரூரில் வந்து ஊழல் நடந்திருக்கோ நடக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனால் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சகட்ட கலவரத்தையே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சட்டப்படி தப்பு. அதாவது அரசு ஊழியர்களை அரசு வேலை செய்ய விடாமல் தடுத்ததற்காக, அவர்களே தகாத வார்த்தைகளால் பேசியதற்காக வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்களும் போர்க்கொடியை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.